அசைவ பிரியர்களுக்கு ஓர் எச்சரிக்கை. சைவ உணவு சாப்பிடுபவர்களை காட்டிலும் அசைவ உணவை அதிகம் எடுத்துக்கொள்பவர்களுக்கே இருதய நோய் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அசைவ உணவுகள் சாப்பிடுவதன் மூலம் கலோரி, புரதம் போன்ற சத்துக்கள் கிடைத்தாலும் சில தீய விளைவுகளும் ஏற்படுகின்றன. அசைவ உணவு எடுத்துக்கொள்பவர்களுக்கு இரத்தத்தில் அதிக அளவில் கொலஸ்ட்ரால் இருப்பதும் இருதய நோய்க்கான ஒரு காரணமாகும். மாமிச உணவில் அதிகமுள்ள இந்த புரத சத்து அதிக அளவில் ஜீரண நீர் சுரக்க காரணமாக இருப்பதால் ஜவ்வு பகுதியில் உள்ள கிளைகோ புரதத்தை பாதித்து மியூக்கஸ் ஜெல் என்ற ஜவ்வு சேதமடைந்து பெக்டிக் அல்சர், குடல் புண் ஏற்பட காரணமாக இருக்கிறது. சரும நோய்கள், அலர்ஜி நோய்கள், ஆஸ்துமா போன்ற வியாதிகள் உள்ளவர்களுக்கு மாமிச உணவால் பெருமளவு தொந்தரவு ஏற்படுவதை அறிந்து இயற்கை மருத்துவ நிபுணர்கள் மாமிச உணவை தவிர்க்கும்படி பரிந்துரை செய்கின்றனர். அசைவ உணவு சாப்பிடுபவர்களை காட்டிலும் சைவ உணவு சாப்பிடுவோருக்கு இரத்த அழுத்தம் அதிகரிப்பதில்லை. அசைவ உணவுகளில் புரதம் இருக்கும் அளவுக்கு நார்சத்து இருப்பதில்லை. இதனால் சிறுநீரக பாதிப்பு, கல்சியம் குறைபாடு, ஜீரண சக்தி குறைபாடு போன்றவை ஏற்படுகின்றன. உணவில் காய்கறிகளை அதிகம் சேர்க்கும் போது 4 அல்லது 5 மணி நேரத்துக்குள் செரிந்துவிடும். ஆனால் அசைவ உணவு செரிமானம் அடைய சுமார் 3 நாட்கள், அதாவது 72 மணி நேரம் ஆகும். எனவே அசைவ உணவுகளை இரவு வேளைகளில் சாப்பிடக்கூடாது. செரிமான பிரச்சனையால் பித்தப்பையில் கல் உருவாகும். சில ஆண்கள் மது அருந்திவிட்டு அசைவ உணவுகளை எடுத்துக்கொள்வார்கள். இதனால் உடலில் கொழுப்பு சத்து உயர் இரத்த அழுத்தத்தை உண்டாக்கும். மேலும் பக்கவாதம் ஏற்படவும் அதிக வாய்ப்பு உண்டு. குடலிலும் அதிக கொழுப்பு தங்கி குடலின் இயக்கம் பாதிக்கப்படும். விளைவு அதிக கோபம், எரிச்சல், நிதானமின்மை என அன்றாட செயல்களில் பாதிப்பு ஏற்படலாம். அசைவ உணவுகளை நிறுத்தினால் ஏற்படும் மாற்றங்கள் என்ன? ஆரோக்கிய குறைபாட்டால் மருத்துவர்களை அணுகும் போது அவர்கள் தவிர்க்க அறிவுறுத்தும் முதல் உணவுகளில் இடம்பெறுவது சிக்கன், மட்டன், மாட்டிறைச்சி தான். அவ்வாறு இறைச்சியை சாப்பிடுவதை நீங்கள் நிறுத்துவதன் மூலம் உங்கள் உடலில் புதுவித மாற்றங்களை காணலாம். இறைச்சி சாப்பிடுவதை நிறுத்தும் போது முதலில் ஏற்படும் மாற்றம் உங்கள் எடை குறைவதுதான். குறைந்தது 3 அல்லது 4 கிலோ வரை எடை குறைய வாய்ப்புள்ளது. சைவம் மற்றும் அசைவ உணவுகளை சாப்பிடுபவர்கள் மத்தியில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் சைவம் சாப்பிடுபவர்களுக்கு 24% இருதய நோய்களின் பாதிப்புகள் குறைவாக உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தசைகளின் வலிமைக்கு புரத சத்து மிகவும் அவசியம். எனவே இறைச்சி சாப்பிடுவதை நிறுத்தும் போது புரத சத்து குறைய வாய்ப்புள்ளது. ஆகவே புரத சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இறைச்சி சாப்பிட்டால் உடல் சூடு அதிகமாக இருக்கும். எனவே நீங்கள் இந்த உணவை தவிர்ப்பதன் மூலம் உங்கள் உடல் சூடை குறைக்கலாம். செரிமான பிரச்சனைகள் சரியாகும். இறைச்சியை கைவிட்டால் அதற்கேற்றவாறு சத்துள்ள காய்கறிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். லங்கா ஸ்ரீ, உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு.